ஸ்ரீ ரங்கநாத சரம ஸ்லோகம் தெரியுமா? வாருங்கள் பார்ப்போம். விபீஷண ஆழ்வான் ஸ்ரீரங்கநாதனிடம் பிரார்த்தித்தான், நான் இங்கேயே இருக்கிறேன் என்று. அதற்கு பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாதர், நீ இங்கு இருக்கக்கூடாது, உனக்கு ராமபிரான் ராஜ்யத்தை கொடுத்திருக்கிறார், நீ அங்கு சென்று வசிப்பாயின்னு சொல்லி, அதோடு நான் உனக்கு மோட்சத்தையும் இந்த கல்பத்தின் முடிவிலே கொடுக்கிறேன்னு சொல்லி அனுப்பி வைத்தார். அப்பொழுது விபீஷண ஆழ்வான் பெரிய பெருமாளை பார்த்து கூறுகிறான், பெரிய பெருமாளே, ஒரு முறை நான் ராமபிரானிடம் சென்று அவரிடம் சொன்னேன், எனக்கு நீ நிறைய ஆயுஸ் ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறாய், ஆனால் எனக்கு மோட்சம் கொடுக்க வேண்டும்னு கேட்டேன். அதற்கு ராமபிரான் மோட்சத்தை தருகிறேன்னு ஸ்ரீரங்க விமானத்தை கொடுத்து விட்டார். இந்த ஸ்ரீரங்க விமானம் மூலமாகத்தான் எனக்கு முக்தி மோட்சம் என்பது உறுதியானது. அப்பொழுதே, பெரிய பெருமாளே, இப்பொழுது நீர் எனக்கு ஒரு வழி கூற வேண்டும். மோட்சத்திற்கு செல்வதற்கு என்ன வழி? நான் என்ன பண்ண வேண்டும்? அதை நீ எனக்கு கூற வேண்டும் என்று விபீஷண ஆழ்வான் பெரிய பெருமாளை பிரார்த்தித்தான். அப்பொழுது பெரிய பெருமாள் தன்னுடைய திருவாய் மலர்ந்து அருளுகிறார். ஒரு ரகசியமான ஸ்லோகத்தை கூறுகிறார். நான் மோட்சம் அடைவதற்கு ஒரு ரகசியத்தை கூறுகிறேன். இந்த உலகத்திலே பல பேர் இருக்கிறார்கள். பலரும் தங்களுடைய ஞானத்தினாலே, தங்கள் செய்யக்கூடிய கர்மத்தினாலே, தாங்கள் அனுஷ்டிக்கக்கூடிய பக்தியினாலே மோட்சம் அடைய வேண்டும்னு பார்க்கிறார்கள். ஆனால் நீ அந்த மாதிரி சிரமப்பட வேண்டாம். என்ன தெரியுமா நீ பண்ண வேண்டும்? சர்வ கர்மாணி சந்தியஜ்ய சர்வகர்ம பலானிச்ச சரணம் மாம் பிரபத்யஸ்வ சர்வபந்த விமுக்தையே. இதுதான் ஸ்ரீரங்கநாத சரமஸ்லோகம் என்று கூறப்படுகிறது. ஸ்ரீரங்கநாதர் அருளி செய்கிறார், நீ பண்ணக்கூடிய எல்லா செயல்களும் என்னுடைய பிரீத்திக்காக நீ நினைத்து கொண்டு பண்ணுவாய். மோட்சத்திற்காக நீ எதுவும் பண்ண வேண்டாம். நீ என்னையே சரணாகதி அடைவாய். நான் உன்னை ரட்சிக்கிறேன். உனக்கு வேற எந்த வழியும் கிடையாது. சரணாகதி தான் ஒரே வழி என்று கூறினார் பெரிய பெருமாள். அது மட்டுமல்ல, நீ லங்கா ராஜ்யத்திற்கு செல்வாய். அங்கு பண்ணக்கூடிய நித்திய கர்மம் முதலான எல்லாவற்றையும் என்னுடைய பிரீத்திக்காக நீ நினைத்து கொண்டு பண்ணி எப்பொழுதுமே என்னை நினைத்து கொண்டிரு. நானும் என்ன பண்ணுவேன்? அதைவிட அதிகமாக உன்னை எப்பொழுதும் நினைத்து கொண்டு உன்னை பார்த்த வண்ணமே தெற்கு நோக்கி இங்கு பள்ளி கொண்டருள்வேன். நீ கவலை கொள்ள வேண்டாம்னு பெரிய பெருமாள் தன்னுடைய சரமஸ்லோகத்தை விபீஷண ஆழ்வானுக்கு கூறினார். உடனே விபீஷண ஆழ்வான் மனம் தேறி இந்த இடத்தை விட்டு தான் புறப்படுவதற்கு சித்தமானான். தர்மவர்மாவிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு இந்த இடத்திலிருந்து புறப்பட்டான் விபீஷண ஆழ்வான். அதற்கு பின்னாடி இந்த ஸ்ரீரங்க விமானத்தை சுத்தி பெரிய கோவில் வந்தது நாம் இன்று பார்க்கிறோம். அது எப்படி வந்தது? தொடர்ந்து தர்மவர்மா என்ன பண்ணான்? எல்லாவற்றையும் தொடர்ந்து நாம் அனுபவிக்கலாம். அடுத்த பதிவிலே சந்திப்போம்.